இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு we need some datas to be imported which is of libraries சிலது தேவை. அதில் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது numpy. ஸோ numpy ஆக்சுவலி எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா it is for your mathematical calculationsக்காக யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் it is of matplot library. So which is of mathematical plotting library. It's especially for the visualization பார்ட்டுக்காக. Next I'm using for the pandas. So obviously pandas உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். It is for your data cleaning process காகவும் and as well as files import and exporting காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். So இதுதான் நம்மளோட libraries நம்ம simple integration யூஸ் பண்ண போறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டாஸை இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு எனக்கு தேவைப்படுற லைப்ரரி ஃபங்க்ஷன் தான் pandas. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் அலைஸ் நேமா பிடி அப்படின்னு வச்சிருக்கேன். அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா read._of_csv அப்படின்னு எடுத்திருக்கிறேன். அண்ட் இதுல என்னோட டேட்டா செட் salary டேட்டா செட் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட லைப்ரரிஸ் இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னோட டேட்டா செட்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ விச் இஸ் டேட்டா செட் அண்ட் தென் அதோட salary அண்ட் so on. இப்போ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ஸ் இந்த மாடல் அப்படிங்கிறது வெரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான், ஓகேவா, அதுக்கு நான் எல்லாமே நான் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது மாடலாக உங்களுக்கு அது ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன் நான் இந்த டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் salary அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எது டிபெண்ட் எது இண்டிபெண்ட் அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆஃப் யோர் இண்டிபெண்ட். ஸோ அது எப்படி வேணா இருக்கலாம். பட் ஆனால் salary அப்படிங்கிறது நீங்க பார்க்கும்போது இட் இஸ் சம்வாட் இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸோட அது கனெக்ட் ஆயிருக்கும். அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேலரியை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இப்போ 2 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா, தென் யோர் salary இஸ் திஸ், கரெக்டா? ஸோ தென் யோர் 3 years எக்ஸ்பீரியன்ஸா, யூ ஹாவ் அ 70,000 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 70,000 ஆஃப் salary. 4 years இருந்ததுன்னா 1 lakh, 5 years இருந்தா இட்ஸ் ஆஃப் 10 lakh. இந்த மாதிரி எனக்கு போயிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் தனியாக பிரிச்சிருக்கேன். எக்ஸ் இட் இஸ் யோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், ஒய் இஸ் யோர் salary. ஸோ அப்போ என்னோட எக்ஸ் டேட்டாவை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வித் ஹெல்ப் ஆஃப் யோர் இண்டெக்ஸ் லொகேஷன் ஐ எம் ஜஸ்ட் கம்ப்ளீட் கோயிங் வித் த எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டா. ஸோ இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இட் இஸ் ஆஃப் யோர் ஸ்லைசிங், கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் யோர் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யோர் ஒய். அப்போ அதை நான் தனியாக பிரிச்சிருக்கிறேன்னா, ஸோ தென் இங்கே எனக்கு இன்புட்டும் கிடைச்சிருச்சு, அவுட்புட்டும் கிடைச்சிருச்சு. இதில் எது இன்புட்டு? எஸ், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்புட். அவுட்புட் அப்படின்னு பார்க்குறப்ப இட் இஸ் ஆஃப் யோர் salary, கரெக்ட்? கிரேட். இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்பிளிட்டிங் நான் பண்ண போறேன். ஸ்பிளிட்டிங் இன் த சென்ஸ் இதுல என்னோட டேட்டாஸ் நான் என்ன பண்ணணும், எக்ஸ் அண்ட் ஒய் நான் பிரிச்சிருக்கிறேன்னா, ஸோ தென் அதை நான் ஸ்பிளிட்டிங் மேக் ஓவர் பண்ணணும். ஸ்பிளிட்டிங் எதுக்காக அப்படின்னா அதுல இருந்து என்னோட ட்ரெயின் டேட்டாவையும் நான் பிரிச்சுக்கிறேன், டெஸ்ட் டேட்டாவையும் பிரிச்சுக்கிறேன். விச் மீன்ஸ் எக்ஸ்ல என்னோட ட்ரெயின் டேட்டாவும் நான் தனியா வந்துட போது, அதுலயே நான் டெஸ்ட் டேட்டாவை நான் தனியா பிரிச்சுக்க போறேன். அது எப்படின்னு பார்த்துடலாம்ல. இப்போ அதுக்கு யூஸ் பண்ற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் தான் sklearn மாடல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, sklearn in the sense it is of scientific kit-learn அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க என்னோட டேட்டாஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அண்ட் அதுல எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டா நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் பிரிச்சோம்ல, அது டெஸ்ட் சைஸ் இட் இஸ் ஆஃப் 30%, ரேண்டம் ஸ்டேட் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நான் ரன் பண்ணிடுறேன், தென் ஐ கேன் கிளியர்லி எக்ஸ்பிளைன் தட் வாட் இட் இஸ் டூயிங் தேர் அப்படிங்கிறது. எஸ், இப்போ என்னோட டேட்டாஸ் இங்க பாருங்க, எக்ஸ் ட்ரெயின் இந்த டேட்டா எனக்கு வந்திருக்கும். அதோட காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் ஒய் ட்ரெயின். ஓகே, இது எப்படி தனியா பிரிச்சிச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாமா? கிரேட். இப்போ இதுல என்னோட எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டா இருக்கு. டெஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, டெஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 30% அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். மோரோவர் இந்த இடத்துல 100% நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டாஸ் இருக்கும். ஓகே,
ஸோ 100% ஆஃப் டேட்டாஸ் இருக்க போது அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் 30% ஆஃப் டேட்டாவை நான் டெஸ்ட் டேட்டாக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும்? எஸ், இட் இஸ் ஆஃப் 70% ஆஃப் டேட்டா. அது எல்லாமே எனக்கு எங்கே போயிடும்? டிரெக்டாக ட்ரெயின் டேட்டாக்கு போயிடும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் டெஸ்ட் சைஸ் 30% நான் கொடுத்துருக்கிறேன்னா மீதி 70% எனக்கு ஆப்வியஸாக ட்ரெயின் டேட்டாக்கு போயிடும். அப்படி எனக்கு இங்கே வந்தது தான் எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் டேட்டா இதில் இருக்கும். இட் இஸ் ஆஃப் 20 டேட்டாஸ் இங்கே இருக்கா, மீதி 30% ஆஃப் டேட்டா எங்கே போயிருக்கும்? எஸ், இட் இஸ் ஆஃப் டெஸ்ட் டேட்டா, எக்ஸ் டெஸ்ட் அண்ட் இதோட காம்பினேஷன் எது? எஸ், இட் இஸ் ஆஃப் ஒய் டெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், தனித்தனியாக நாம எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டோம். இப்போ எப்படி நம்ம குக்கிங்க்கு முன்னாடி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையுமே நம்ம எல்லாத்தையும் நம்ம பிரித்து வச்சுட்டோம். இன்னும் நம்ம என்ன பண்ணல, ட்ரெயின் பண்ணவே கிடையாது. இது எல்லாமே கன்சிடர் ஆஸ் யோர் ரா டேட்டா. இந்த ரா டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெயின் பண்ணுவோம் ஆப்வியஸா. கரெக்டா? எங்க ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங்ல தான் ட்ரெயின் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், நான் ட்ரைனிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்க ரேண்டம் ஸ்டேட் அப்படிங்கறத நம்ம சொல்லவே இல்லை. இங்க ரேண்டம் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாவை நம்ம பார்க்கணும். சும்மா ஒரு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின் அப்படின்னு இருக்கா. எக்ஸ் ட்ரெயின் இட் இஸ் சம்திங் தட் 7.9 இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 7.9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 1,03,000 rupees கொடுக்கலாம், 1,300 rupees கொடுக்கலாம்ங்கிறது இருக்கு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7.9 1 lakh அப்படிங்கறது. நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 0 நான் எடுத்துடுறேன். இப்போ அகைன் அதை நான் ரன் பண்றேன், எரர் வராது. எக்ஸ் ட்ரெயின் எடுத்துக்கிறேன், அதோட காம்பினேஷன் எது? ஒய் ட்ரெயின். இப்போ என்ன இருக்கு? 1.5 எனக்கு வந்திருக்கு. ஸோ திரும்பி இதை நான் ரன் பண்றேன். அப்சர்வ் இட். எக்ஸ் ட்ரெயின் இப்போ 3ன்னு மாறி இருக்கு, இங்க 60,000 அப்படின்னு மாறி இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரேண்டம் ஸ்டேட் கொடுக்கல அப்படின்னா என்னோட டேட்டாஸ் ஒவ்வொரு தடவையும் ரன் பண்றப்ப டெஸ்ட் டேட்டாஸ் மாறிட்டே இருக்கும். சரி சார், அப்படி மாறதுனால என்ன பிரயோஜனம், என்ன இம்பாக்ட் கிடைக்க போகுது அப்படின்னா, மேக் இட் வெரி கிளியர். ஒரு மாடலை நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, மேக் இட் வெரி கிளியர், ஒரு மாடலை நான் ரொம்ப ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா சேம் டேட்டா செட் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும், டு ஃபைண்ட் மோர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இன் இட். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் அந்த இடத்துல டேட்டாவை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தட் இட் வில் ஃபைண்ட் த பேட்டர்ன் ஈஸிலி. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் டேட்டாஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரேண்டம் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். ஹோப் ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே நாம நெக்ஸ்டா பார்க்க போகிறது இட் இஸ் ஆஃப் ட்ரைனிங். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு அல்கோரிதம் தான் லீனியர் ரெக்ரெஷன். பிகாஸ் இங்க நம்ம என்ன பண்றோம், ஆப்வியஸா நம்ம வேல்யூ தான் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ தட் ஐம் ப்ரெடிக்டிங் த வேல்யூ ஹியர். அண்ட் அதுக்கான ஒரு லீனியர் ரெக்ரெஷன் தான் இங்க நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதை நம்ம ரெக்ரெசரை நம்ம ட்ரெயின்டு மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இங்க ஃபிட் அப்படிங்கறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெயின்டு மாடல் வச்சு தான் நீங்க ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஃபிட் அப்படிங்கிறது நாம ட்ரெயின் பண்றோம். எது? நான் ட்ரெயின் டேட்டா டெஸ்ட் டேட்டா தனியா பிரிச்சு வச்சிருந்தேன்ல, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரெயின் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட டேட்டா ட்ரெயின் டேட்டாவால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெயின் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு நோட் வந்திருக்குல்ல, சர்க்குலேட் வந்திருக்கும்ல. ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு த செமஸ்டர் எக்ஸாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, n நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்க கொண்டு போயிருப்பீங்க. கரெக்டா? ஸோ சைக்கிள் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, மிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டா? பட் ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குற பேப்பர்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதானே ஃபைனல் ரிசல்ட்ஸா இருக்க போகுது. அதுதான் இங்கே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன், இங்க சில டேட்டாஸை நான் அதுக்கு முன்னாடி நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்க போறேன். இப்போ நாம தியரிட்டிக்கல்ல நம்ம பீட்டா நாட் பீட்டா 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. ஸோ ஆப்வியஸா இன்டர்செப்டர் செட் இஸ் யோர் பீட்டா நாட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் இஸ் யோர் பீட்டா 1. இப்போ அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இங்க எடுத்திருக்கேன். ஸோ இங்க பார்க்கும்போது எவ்வளவு டேட்டா வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் யோர் டேட்டா, ரைட்? அண்ட் அதே மாதிரி என்னோட பீட்டா 1ஓட டேட்டா இட் இஸ் ஆஃப் யோர் திஸ் திங்.
ஓகே, நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அந்த லீனியர் லைனை நான் வரையணும் அப்படின்னா, ஸோ இந்த லீனியர் லைன் வரைகிறதுக்கு we need some mathematical calculations தேவைன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அதுதான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். that is a formula called y is equal to mx plus c அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது listen, so 9360 இந்த டேட்டாஸ் எல்லாமே என்னோட m ஓட டேட்டா which is of இப்போ நம்ம பார்த்திருந்தோம்ல அதோட டேட்டா. x in the sense நான் கொடுப்பேன், நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ இப்போ உன்னோட டேட்டால x, y அப்படிங்கிறப்ப இங்க எனக்கு x மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் 8.7 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரிடிக்ஷன் மேக் ஓவர் பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்படி நான் பண்றப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா செட் எடுத்திருக்கேன். இப்போ let me fix it for 10.3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அது எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 1,22,000 rupees எனக்கு வர வேண்டியது இருக்கு. இப்போ இந்த டேட்டா எனக்கு அதுக்கு ஈக்குவலண்டா வந்துருச்சு அப்படின்னா we can say it as a good model. அதாவது நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, இதுல பாருங்க 10.3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பைசா கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்கிறது ஆக்சுவல் டேட்டா 1,22,000. ஆனா இங்க எவ்வளவு எனக்கு வந்திருக்கு, 1,23,000 வந்திருக்கு, which means ஆல்மோஸ்ட் ஒரு வந்துருச்சு. கரெக்டா? இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த டேட்டா என்னோட மாடல் ஓகே 80% மேல இருந்துச்சு அக்யூரசி அப்படின்னா I can say that as a good model. ஓகே, இப்போ இந்த இடத்துல 80% மேல இருக்கா இல்லையா? ஸோ 10.3 அப்படிங்கறத நான் கொடுக்கும்போது 1,23,000 rupees எனக்கு வந்திருக்கு. which means like ஒரு 1000 இருக்க தான் செய்யுது. பட் ஆனா அது அந்த அளவுக்கு டிஃபரன்ஸா அப்படின்னு பாக்குறப்ப கிடையாது. என்ன சார் சொல்றீங்க, 1000 ஹையஸ்ட் வேல்யூ தானே அப்படின்னு பார்க்கும்போது எஸ் குட். பட் ஆனா இங்க அந்த 1000 அப்படிங்கறத எதை வச்சு நீ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் டேட்டா வச்சு கம்பேர் பண்ணணும். இப்போ அந்த டிஃபரன்சஸ் 1000 இருக்கா, அந்த 1000 1,22,000 rupees கூட கம்பேர் பண்ணும்போது சின்ன அமௌண்ட் தானே. ஸோ தட் இட் இஸ் ஆஃப் லோ வேரியன்ஸ் லோ. அப்போ இந்த டேட்டா 80% மேல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் லைக் we can go with 9.5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 9.5 அப்படின்னா 1,16,000 வர வேண்டியது இருக்கு. தட் இஸ் யுவர் ஆக்சுவல் டேட்டா. பட் ப்ரெடிக்டட் டேட்டா என்னன்னு பார்த்துருவோமா? எவ்வளோ வந்திருக்கு, 1,15,000 எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ which means like almost இங்கே எனக்கு ஒரு 1000 தானே. ஸோ தட் we can say this as your 80% above இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிடிக்ஷனை நம்ம மேக் ஓவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க we'll go with the y prediction also. இங்க என்ன பண்ணிருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ y predict இங்க நான் டெஸ்ட் டேட்டாஸை கொடுத்து அதோட அவுட்புட் வருதான்னு நான் செக் பண்றேன். அதை நான் y predictல நான் ஸ்டோரும் பண்ணிருக்கிறேன். இப்போ எக்ஸ் டெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அப்போ அதோட காம்பினேஷன் என்னது? எஸ், இட் இஸ் a y test. இப்போ இந்த y டெஸ்டையும் y predict என்ன பண்ண போறேன் அப்படின்னா கம்பேர் பண்ண போறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்ப if I'm getting the good things in the sense, then we can say this as your good model. இப்போ பாருங்க ஆக்சுவல் டேட்டா என்னது 37,000 கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல 40,000 rupees கண்டுபிடிச்சிருக்கு. இங்க பாருங்க 1,22,000 கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல 1,23,000, 57, 65, 63, 63 somewhat correct. 1,16,000, 1,15,000, 1,09,000, இங்க பாருங்க 1,08,000. ஸோ இதை பார்க்குறப்ப somewhat it is equivalent to 80% வருதா? ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா it is a good model அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ உங்களோட மாடல் 80%க்கு மேல இருந்தது, தட் இஸ் ஆஃப் அக்யூரசி அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா we can say that as your good model அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அதை நம்ம ஸ்கோர் பார்த்துடலாம்ல. ஸோ ஸ்கோர் இந்த சென்ஸ் அது எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஸ்கோர். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் நான், ட்ரெயின் டேட்டா எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னா 94%. இப்போ அதுவே டெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது இட் இஸ் ஆஃப் 97% என்ன இருக்குது, நல்லாவே ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் செட் டு பி as your ட்ரெயின் அண்ட் டெஸ்டோட ஸ்கோர். அதாவது இது அக்யூரசி கிடையாது,
அது எந்த அளவுக்கு அது ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகே, அப்ப அக்யூரசிக்கு என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா கம்மி நம்ம பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போ இதோட விசுவலைசேஷன் பார்த்துடலாமா? ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் ஸ்கேட்டர் பிளாட், ஓகே, டேபிள், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஐ கேன் கெட் த அவுட்புட் ஆஸ் ட்ரெயின் டேட்டாக்கு மட்டும். பிளாட்ஸ் பார்க்கும்போது ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த டாட்ஸ் எல்லாமே ஆக்சுவல் டேட்டா. இந்த லீனியர் லைன் இருக்குல்ல, திஸ் இஸ் யோர் லீனியர் லைன், தட் இஸ் ஆஃப் யோர் ரெக்ரெஷன் லைன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இது உங்களோட 70% ஆஃப் டேட்டா ஓடுது, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் தென் யோர் சேலரி. ஓகே, இப்போ இதே நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் டேட்டாவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டேட்டாலாம் உங்களுக்கு 30% ஆஃப் டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு சின்ன டேட்டாஸ் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே டெலிவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபிகர் டிபிஐ. இந்த ஃபிகர் டிபிஐ இல்லாமல் நான் கொடுக்குறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் தெரியும். ஸோ எந்த எரரும் வராது. இது உங்களோட டிபிஐ இல்லாமல் எடுத்தது, ஜஸ்ட் ஆஃப் அவுட்புட் காமிச்சது. இது உங்களோட டிபிஐயோடது. You can see the differences, correct? Yes, it is very simple that இந்த இடத்துல அந்த டேட்டாஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா it is obviously அந்த பிக்சர் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆயிருக்கு. இங்க கொஞ்சம் பிளர்ரா இருக்குல்ல, this is your somewhat குட்டா இருக்கு, கரெக்டா? அதை கொண்டு வரது தான் it is of figure DPI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், இல்லை வந்துட்டு அந்த டேட்டாஸ்லாம் வந்துட்டு பிரிண்ட் அவுட் கொடுக்குறோம்ல, கரெக்டா? பேனர்லாம் பிரிண்ட் அவுட் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிபிஐ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 300 அப்படிங்கிறது இட் இஸ் குட். அதுக்கு மேலே போக தேவையில்லை, இதுவே உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த இடத்துல லைக் அந்த பெர்ஃபார்மன்சஸ், இந்த லீனியர் லைன் ரைட்டா தப்பா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணலாம், பீட்டா நாட்டை வச்சும் பீட்டா ஒன்னை வச்சு நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டா? ஸோ இட் இஸ் ஆஃப் இந்த டிஃப்ரென்சஸ் வச்சும் அண்ட் லீனியர் லைன் வச்சு நான் என்ன பண்ணி ஸ்லோப்பம் வச்சு நான் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த R2 ஸ்கோர் வச்சு நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, R2 ஸ்கோர் இன் தி சென்ஸ் இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் யோர், இப்போ நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க, ஓகேவா, வச்சு நீங்க லைக் அனாலிசிட்டி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அவங்க ஒரு கீவேர்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, கரெக்டா? இந்த கொஸ்டினுக்கு இந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க் கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அதையும் உங்க பேப்பரையும் கம்பேர் வச்சுதான் ஓகே இவர் கொடுத்துருக்காரு 2 மார்க்ஸ், இல்ல இதுக்கு வந்து 8 மார்க்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயுமே. ஸோ ஒய் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க எழுதின பேப்பர், ஒய் ப்ரிடிக்ட் அப்படிங்கிறது அவங்க ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்கல்ல, கீ நோட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்ப வர அவுட்புட் 80% மேல இருந்தது அப்படின்னா லீனியர் லைன் கரெக்ட், இல்ல 80% கீழே இருந்தது அப்படின்னா லீனியர் லைன் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம அந்த 50% மார்க் வச்சிருப்போம்ல, நீங்க 50% மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ், இல்ல அப்படின்னா யூஆர் ஃபெயில். அப்ப திரும்ப என்ன பண்ணணும், அடுத்த ரீ எக்ஸாமுக்கு நம்ம அப்பியர் ஆகணும், தட் இஸ் ஆஃப் அரியர் எக்ஸாம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயுமே 80% மேல உங்க மாடல் கரெக்டா இருந்துருது, லைக் லீனியர் லைன் கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா we'll say that as a linear line is right. இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், திரும்பி நாம டேட்டா செட்டை லைக் அதிகப்படுத்தணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஓகே, இதை நம்ம என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ R2 ஸ்கோர், அண்ட் அதில் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் R2 ஸ்கோரை இங்கே நான் கொண்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு, R2 ஸ்கோர் 0.97% வந்திருக்கு, விச் மீன்ஸ் 0.8க்கு மேலே இருந்தாலே போதும்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எனக்கு 97% வந்ததுனால இந்த லீனியர் லைன் ரைட்டு தான் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, which means like இந்த லீனியர் லைன் ரைட்டா இருந்தா மட்டும்தான் அதுல கிடைக்கிற அவுட்புட் எனக்கு என்ன வரும், கரெக்டா இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு எஃப்எம்ல நம்ம பாட்டு கேட்கிறோம்ல, கரெக்டா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 93.5 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, 93.5 அப்படிங்கிற ஒரு எஃப்எம் ஸ்டுடியோ இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ அந்த 93.5ல வச்சா மட்டும்தான் அது கிளாரிட்டியா எனக்கு கேட்கும். அப்போ அதுவே 93.9 அப்படின்னு வச்சேன் அப்படின்னா கேட்குமா கேட்காதா? ஆப்வியஸா கேட்கும். பட் ஆனா 93.5ல வர அந்த கிளாரிட்டி 93.9ல அது இருக்காது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயுமே இதை வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், சேஞ்சும் பண்ணலாம். இந்த லைனை நான் என்ன பண்ணலாம், இங்கேயும் நான் கொண்டு போகலாம். பட் ஆனா இங்க கிடைக்கிற அந்த அவுட்புட் அப்படிங்கிறது, அந்த அக்யூரசி அப்படிங்கிறது மேல எனக்கு கிடைக்காது. ஓகேவா? இதுதான் நாம சிம்பிள் லீனியர் ரெக்ரேஷன், லீனியர் ரெக்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராக்டிக்கல் செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Okay, we can see it on the next video. Until then, it is bye from Ranjit.